இப்ப பாருங்க. அடிபட்டு போல இருக்கு. காப்பாத்திட்டோம். இந்தாங்க தாத்தா, ரோட கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணுங்க. என்னோட உயிரை காப்பாத்திட்டு அந்த கடவுள் வந்து ரொம்ப நல்லபடியா வச்சிருப்பாருப்பா, நல்லபடியா வச்சிருப்பாரு. மனிதா, நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க தெரியுமாடா? இன்னைக்கு அவரோட ஆயுசே முடிய போறதா இருந்துச்சு. நான் அதுக்காக தான் வந்திருக்கேன். சாரி யமராஜா, நான் உங்களுக்கு துரோகம் பண்ணல. மத்தவங்களுக்கு உதவி பண்றதை என் வாழ்க்கையில ஒரு கொள்கையா வச்சிருக்கேன். ஒருவேளை அந்த பெரியவரை காப்பாத்தணும் உங்களுக்கு தப்பா தோணுச்சுன்னா அவருக்கு முதலாளிக்கு என்ன வேணா கூட்டிட்டு போயிடுங்க. நான் உங்க கூட வர்றதுக்கு தயாரா இருக்கேன். என்னால உதவி செய்யாம இருக்க முடியாது. இந்த அளவுக்கு நல்ல மனுஷன என் வாழ்க்கையில இப்பதான் நான் பாக்குறேன். எனக்கு கூட பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. என்னோட சார்பா இந்த கிஃப்ட் இயர்போன்ஸ வச்சுக்கோ. இத உன் காதுக்குள்ளே வச்சுக்கிட்டே இரு. நீ நினைச்ச நேரத்துல எங்க கூட பேச முடியும். ஆனா இந்த விஷயத்தை ரொம்ப சீக்கிரட்டா வச்சுக்கோ. உன் நண்பன் பாத்துல கிட்ட கூட சொல்லாத. தங்கள் சித்தமேன் பாக்கியம். எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இப்போ நீ அண்ணாச்சி கடைக்கு தானே போற. போகும்போது கொடை எடுத்துட்டு போ, ஏன்னா எனக்கு மழை வரப்போகுது. ஓகே தர்மராஜா, உங்க கட்டளைப்படியே செய்யறேன். ஓகே. அட, நீ எதுக்கு இப்ப கையோட கொடையெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? இன்னைக்கு கண்டிப்பா மத்தியானம் மழை பெய்யும். இங்கதான் மேக கூட்டத்தையே காணுமே, எப்படிப்பா மழை பெய்யும்? அடிக்கிற வெயில்ல தலையை வெடிச்சிடும் போல இருக்கு, எப்படிப்பா மழை பெய்யும்? போட்டு உன் கொடையை நீ ஓபன் பண்ணி வச்சுக்க, கண்டிப்பா மழை பெய்யும். நீங்கள மண்டையா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மழை வரப்போகுது பாரு. மழையா? மூட்டை சொன்னது அப்படியே பழுத்திருச்சப்பா. அட, இதெல்லாம் எப்படி நடக்குது? மோட்டு பேச்சுக்கு ஒரு வார்த்தை சொன்னா அது அப்படியே நடந்துருமா? போட்டு டீ கடை அண்ணாச்சிக்கிட்ட சொல்லு, அவன் டீ கீழே கொட்ட போதுன்னு அதை புடிச்சுக்க சொல்லு. நீங்கள மண்டையா, எல்லா பொருளையும் கெட்டிமா புடிச்சுக்கடா. மேல இருக்க கெட்டிலாம் கீழே விழுந்துரும். அட என்னப்பா நீ, இதெல்லாம் எப்படி கீழே விழும்? என்ன சொல்ற நீ? ஏதோ ஒரு தடவை நீ சொன்னது பழிச்சிடுச்சுன்னா எல்லாம் பழிச்சிடுமா என்ன? நீ சொல்றதெல்லாம் அப்படியே பழிச்சுக்கிட்டே இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. நீ சொல்றதெல்லாம் அப்படியே நடந்துகிட்டே இருக்கப்பா. என்னோட கிரிமினல் மூளைக்குள்ள வந்துச்சு சூப்பர் ஐடியா. எப்பவுமே மோட்டோ மாட்டி விடுறதுக்கு தாண்டா வரும். நடக்கிறத மட்டும் பாருங்க. மகாராஜா, இவர் தான் அந்த ஜோசியர். இவரை பத்தி தான் நாங்களும் சரி மத்தவங்களும் சரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எங்களை கூப்பிட்டா மகாராஜா. எனக்கு இந்த ஃபுட்ஃபுரி மக்கள் மூலமா ஒரு தகவல் கிடைச்சது. நீங்க எதிர்காலத்தை சரியா கணிச்சு சொல்றதா கேள்விப்பட்டேன். அதுவும் நீங்க சொல்றது அப்படியே நடக்குதாமே. இந்த பணத்தை எடுத்துக்கங்க. இனிமே நீங்க வெளியில யாருக்கும் சொல்லக்கூடாது. என்னோட நலனை மட்டும் தான் சொல்லணும். தேங்க்யூ மகாராஜா. நாங்க இத கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்றோம். இத யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல மகாராஜா, நாங்க முடிவு பண்ணிட்டோம். சிப்பாய்களே, இவங்கள கூட்டிட்டு போங்க. இவங்க தங்க வேண்டிய இடத்தை காட்டுங்க. நடையில என்ன ஒரு கம்பீரம். யாரு? இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் ஜோசியம் சொல்றேன்னு இங்க வந்தவங்க. எப்ப அவங்க சொன்ன வார்த்தை பழிக்காம போச்சோ அப்பெல்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரி தண்டனை கிடைக்கிறது உறுதி. இவன் கடந்த 1 வருஷமா இந்த கல்லை தூக்கிட்டு நிக்கிறான். அப்புறம் அவன் கடந்த 3 வருஷமா இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கான். 3 வருஷமாவா? அப்ப நாமளே ஓட வேண்டியதுதான். அட கடவுளே, அடுத்து நான் என்ன செய்யறது?
அடே மோட்டு இப்ப நீ யார்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்க? இல்ல நான் சும்மா கடவுள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. நீ எதுவும் தப்பா நினைக்காத. உன்கிட்ட நான் எதையா மறைப்பனா? கண்டிப்பா மறைக்க மாட்டேன், எதையுமே மறைக்கல. ஆமா. கண்டிப்பா மோட்டுவோட இயர்போன் வழியா அவனுக்கு தப்பான தகவலை சொல்லி அவனை ஏதோ மாட்டி விட பாக்குறாங்க. முதல்ல இதுக்கு காரணக்கத்தா யாருங்கறத கண்டுபிடிச்சே ஆகணும். மகாராஜா உங்க 2 பேரையும் ராஜ விருந்துக்காக வர சொல்லிருக்காரு. வணக்கம் மகாராஜா. சொல்லுங்க மோட்டு, இன்னைக்கு எனக்கு சாப்பிடுறதுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லுங்க. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு இன்னைக்கு கோழிக்கறி கிடைக்குன்னு சொல்லு. மகாராஜா, இன்னைக்கு உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு கோழிக்கறி தான் கிடைக்கும். இன்னைக்கு மகாராஜாவுக்கு கோழிக்கறி பீஸுக்கு பதிலா முழு கத்திரிக்காய் பீஸ கொடுக்க போறேன். இப்ப நடக்க போற கதைய பாரு. அதுக்கப்புறம் மகாராஜா மோட்டுவை கைது பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் ஜான் ஆக போற ஜான் ஆயிடுவாடா டான். டலாக். எவ்வளவு பெரிய வாய்டா அவனுக்கு. மோட்டு, நீ சொன்ன அந்த விஷயம் அப்படியே பழிச்சிடுச்சு. எனக்கு சாப்பிடுறதுக்கு கோழிக்கறி கிடைச்சிடுச்சு. ஆனா என்ன, அது உயிரோட பறந்து பறந்து போகுது. இனி அதை சாப்பிட வேண்டியதான். இந்த சமையல்காரன் சிறையில கொண்டு போய் அடைங்க உடனே. தயவு செஞ்சு விட்டுடுங்க. சாரி. சரி மோட்டு, எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. இப்ப என்கிட்ட எத்தனை கஜானாக்கள் இருக்கு சொல்லு. அப்புறம் இந்த வாரம் என் உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாதுல்ல சொல்லு மோட்டு. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அவர்கிட்ட ஏகப்பட்ட கஜனா இருக்குன்னு சொல்லு மாட்டோம். ஆனா உங்க உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லைன்னு சொல்லுங்க. மகாராஜா, உங்ககிட்ட ஏகப்பட்ட கஜானா இருக்கு. அதுவும் பரம்பரையா இருக்கிற கஜானா எல்லாம் நிறைய இருக்கு. அதனால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. இல்ல, இப்ப நீ சொன்ன ஜோசியம் பொய்யாயிடுச்சு. என்கிட்ட சுத்தமா கஜானாவே இல்ல. எங்க அப்பா எனக்காக எதையுமே விட்டு வச்சிட்டு போகல. நீங்க சொன்ன இந்த தவறுக்காக உங்களுக்கு தண்டனை கிடைச்சே தீரும். 1 வாரம் வரைக்கும் உங்களுக்காக காத்திருப்பேன். இந்த வாரம் என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருதான்னு பாத்துக்கிட்டு இருப்பேன். ஏதாவது ஆச்சு மோட்டு, நம்ம உடனே இங்க இருந்து ஓடுறது தான் நல்லது. நீ சொன்ன ஜோசியம் எல்லாமே பொய்ன்னு இப்ப நிரூபணம் ஆயிடுச்சு. ஓடி போயிடலாம். வந்துடும். எஸ்கேப். குட்டல ஆட்டோ லாரி ஏதோ விடக்கூடாது. ஓய் வீடா. என்ன புகை மூட்டமா இருக்கு மோட்டோ? மோட்டு, நீ சொன்ன வார்த்தை அப்படியே பழிச்சிடுச்சு பாரு. இனி என் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நீங்க தான் என் உயிரை காப்பாத்தி இருக்கீங்க. ஆனா மகாராஜா, உங்க மொத்த அரண்மனையும் உடைஞ்சு போச்சு. அட ஆமால, என் அரண்மனைக்கு ஒரு ஆபத்துனா அது எனக்கும் ஆபத்து தானே. மகாராஜா, உங்ககிட்ட ஏகப்பட்ட கஜானாக்கள் இருக்கு. எப்படி சொல்ற? அதான் அங்க பாருங்க. இந்த வெடி வெடிச்சதுனால செவுத்துல இருந்த பிளாஸ்டர்லாம் உடைஞ்சிருச்சு. உள்ள தங்க சுவர்கள் இருக்கு பாருங்க. உங்க அப்பா தங்க சுவர்களை உருவாக்கி இருக்காரு. கஜானாவை மறைச்சு வச்சிருக்காரு. அதுக்கு மேலதான் டூப்ளிகேட் பிளாஸ்டர் போட்டிருக்காரு. மோட்டு, நீ நிஜமாவே மிகப்பெரிய ஜோசியர் தான். பாரம்பரியமா எங்க கிட்ட ஏகப்பட்ட கஜானாக்கள் இருக்குன்னு சொன்ன, அதெல்லாம் உண்மையாயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது? ஒவ்வொரு தடவையும் போட்டு மாட்டி விடலான்னு பார்த்தா நான் தான் மாட்டிக்கிறேன். இனிமே இருந்தாலும் மாட்டிக்குவோம். வாங்க போலாம், வாங்க. உன்னை நான் தப்பிக்க விட்டா தானடா வெளியில போவேன். உன்னோட இயர்போன் இங்க இருக்கே. நான் மோட்டுக்கு வேற இயர்போனை கொடுத்துட்டேன். இப்ப அவன் நான் சொல்றத மட்டும் தான் கேட்பான். எப்படி சொல்லி அசத்துறேன்னு பாரு. மகாராஜா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜோசியரை நாங்க கொடுத்திருக்கோம். இனிமே நாங்க கிளம்புறோம், விட வைக்கிறோம். எங்களை சந்திச்சதுல உங்களுக்கு கொஞ்சமாவது மகிழ்ச்சி இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஏதாவது பரிசு பொருளை கொடுங்க மகாராஜா. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மந்திரி, இவங்களுக்கு வைரம் முத்துன்னு அள்ளி கொடுங்க. மகாராஜா தெரியாம அவர்கிட்ட ஏமாற பாக்குறாரு மோட்டோ. எதில் நிக்கிறது தண்டனை கேட்டான்னு மறந்துடாத.
விடாத. ஆஹா, எனக்கு அது தெரியாமையே போச்சு. அவனை எல்லாரும் முன்னாலேயும் உரிச்சு ஊர்க்கா போடி மோட்டோ. இனிமே யாருக்கிட்டையும் ஜென்மத்துக்கும் அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்க, உங்க உத்தரவுப்படியே செய்றேன். ஆனா, குட்டை. எங்கடா ஷர்ட் மாதிரி வேஷம் போட்டு வந்தா நம்பிடுவோமா? உனக்கு என்ன தெரியும் பைத்தியம் பிடிச்சிருச்சா? கடவுளுடைய கட்டளையை நிறைவேற்றாம நான் விட மாட்டேன். யார் இப்ப உனக்கு சொன்னது? யார் கட்டளை இட்டது? நான் தான் இங்க இருக்கேன்ல. நீ இப்ப போய் சொல்ற எவன்டா போய் சொல்றான்? இல்லடா, நான் ஒரு போய் சொல்லல. இங்க பார். அடி விடாம அடி விடாத. அட இந்த ரெண்டாவது கடவுள் எங்க இருந்து பார்த்தா இந்த நாடகத்தை ஆடினது நான் தாண்டா. அநேகமா இது பத்ருவோட வேலையா தான் இருக்கணும். ஆமாண்டா, அந்த கடவுள் மாதிரி பேசினது நான் தான், இந்த பத்துலு தான். இங்க என்னதான் நடக்குது? இந்த ஜான் 100 கிலோ கல்ல தூக்கிக்கிட்டு இந்த கார்டனையே நாலா பக்கமும் சுத்தி சுத்தி வர சொல்லு. அதே போல உங்க நண்பர்களுக்கும் அதே தண்டனையை கொடுங்க. ஒவ்வொரு முறையும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னே புரியல. இந்த ஜானோட பிளான் அதனாலதானே நீ இன்னும் வளரவே இல்ல. குட்டை, உனக்கான தங்க வெள்ளி வைரலாம் இங்க இருக்கு. அந்த பரிசு வேண்டாமா?